விமன் மட்டுமே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்லி விமனை மட்டும் கிளினிக் கூட்டிட்டு வராம ஐ வுட் ரியலி ரிக்வெஸ்ட் ஆடியன்ஸ் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்க்க சொல்லி மேன் அண்ட் விமன் ரெண்டு பேரும் ஆஸ் அ கப்பிள் தே ஆர் டுகெதர் இன் தியர் ஃபர்டிலிட்டி ஜேர்னிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஐயுஐ அப்படின்னா என்ன மேம்? ஐயுஐ அப்படின்னா இன்ட்ரா யூட்ரின் இன்செமினேஷன். அதாவது செமன் கொஞ்சம் ஹஸ்பண்ட்க்கு லோவாக இருக்குது, ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட் குறைவாக இருக்குது அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி ரொம்ப குறைவாக இருக்கும்போது அவங்க 2 வருஷத்துக்கு மேலேயும் கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க, அல்லது 1 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கோட ஒய்ஃப்க்கு கொஞ்சம் எக் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, இல்லை ஏஜ் 30க்கு மேலே ஆகுது, நிறைய நாள் ட்ரை பண்ணிட்டாங்க, நிறைய வருஷங்கள் போயாச்சு, 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, இப்படிலாம் இருக்கும்போது செமன் ஃபேக்டர் அது மட்டும்தான் பிரச்சனைன்னு இருந்தாலோ, இல்லை ஒரு சைட் டியூப் நல்லா இருக்குது, இன்னொரு சைட் டியூப் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகலை அப்படி இருந்தாலோ நம்ம அவரோட ஸ்பெர்ம்ஸை வெளியில் கொடுக்க சொல்லி, ஒரு செமன் டெஸ்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லி, அதில் இருக்கிற நல்ல விந்துக்களை செக்ரிகேட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி உள்ள கர்ப்பப்பையோட ஹையஸ்ட் லெவலில் கொண்டு போய் எக்குக்கு பக்கத்தில் போடுறது தான் ஐயுஐன்னு சொல்லுவோம்.